ஆப்கி அதாலத்தில் பாகிஸ்தான் படங்களின் சூப்பர் ஸ்டார் மீரா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பயப்படுகிறார். மீரா மேடம், இது உண்மையா? லாகூர் படங்கள்ல, பாகிஸ்தான் படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் இருந்ததுனால பயந்து போய் இங்க மும்பை ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்களா? காம்படிஷன் இருக்கிற இடத்துக்கு தானே வந்திருக்கேன். அங்க நீங்க நம்பர் 1 ஸ்டாரா இருந்தீங்க. உங்க பொசிஷன் அங்க த்ரெட்டன் பண்ணப்பட்டுச்சா? நான் அங்க நம்பர் 1 இருந்த இப்பவும் இருக்கேன். இங்க மும்பை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, பாகிஸ்தான்லயும் நிறைய வேலை இருக்கு. இந்த டைம்ல நிறைய டைரக்டர்ஸ் நான் அவங்க படத்துல சைன் பண்ணணும்னு விரும்புறாங்க. அண்ட் இந்தியாலயும் இங்க நிறைய பேர் என்ன பார்க்க வந்தாங்க அவங்க படங்களோட. ஆனா எனக்கு குவான்டிட்டில இல்ல, குவாலிட்டில தான் நம்பிக்கை அதிகம். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நல்ல பேனர்ஸோட, நல்ல டைரக்டர்ஸோட, அப்புறம் நல்ல ரோல்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணணும் என்னோட கெரியருக்காக ஃபியூச்சர்ல. நீங்க என்ன அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்க? ஐ அம் மீரா அண்ட் ஐ வாண்ட் டு ரிமைன் மீரா. அப்புறம் நான் ஆஸ் மீரா இந்தியா ஆடியன்ஸ் கிட்ட பாலிவுட்ல எனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்தியாவுக்கு நீங்க வந்தது இங்க இருக்கிற இளைஞர்களோட பசங்களோட மனசை ஜெயிக்கவா? இந்தியா பசங்க வந்து அவங்க ரொம்ப சாமிங்கா இருக்காங்க, ரொம்ப நாகரிகமா இருக்காங்க, பெண்கள் விஷயத்துல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காங்க. எஸ்பெஷலி அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் இருக்கு ஒவ்வொரு இந்தியன் மனசுலயும். பெண்களை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதனாலதான் எனக்கு இந்தியால இருக்கிற பசங்களை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் உலகம் முழுக்க இந்தியா பசங்களோட நாகரிகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க கண்கள்ல ஒரு வெக்கம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். மக்கள் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கேளுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது, சில விருப்பமும் இருந்தது. அதாவது தாலி, குங்குமம் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்தியாவுக்கு நட்பின் செய்தியை கொடுக்க விரும்புறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இந்தியாவிலேயே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நட்பை வளர்த்த மாதிரி இருக்கும், உங்க ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கு. மேடம், ஒருவேளை நீங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்கன்னா எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல மேடம். நான் கல்யாணம்ன்ற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப வெக்கப்படுவேன். இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நடக்கிற அமைதி ப்ராசஸ்ல, பீஸ் ப்ராசஸ்ல உங்க ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க? As an ambassador of Pakistan for peace. பீஸ்னு அம்பாசிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். 2 நாடுகளுக்கு இடையில அமைதி, அன்பு, பாசம் கொண்டு வரணும். ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்பவும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறோம்? ஒருத்தர் அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்பவும் பாம் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணுமா ஒருத்தர் அழிக்கிறதுக்காக? அதனால யாராவது இருக்கணும். 2 நாடுகளுக்கிடையே நட்புக்காக செய்தி கொண்டு போக, அந்த மிஷனுக்காக நட்பும் அமைதியும் உருவாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில யாரு வேலை பண்றாங்களோ அவங்களோட நான் எப்பவும் துணையா இருப்பேன். அவங்களுக்கு எப்ப வேணா என்னுடைய உதவி தேவைப்படலாம். அவங்க எனக்கு கால் பண்ணலாம். இந்த பீஸ் ப்ராசஸ்ல நான் அவங்க கூட இருப்பேன். நான் எப்பவும் அவங்களுக்கு துணையா நிற்பேன். அதாவது 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற இந்த மோதல் 57 வருஷம் பழசு, 57 இயர்ஸ் ஓல்டானது. இதை எப்படி நீங்க தீர்ப்பீங்க? சொல்லுவாங்கல்ல, கடைசியில அன்புதான் ஜெயிக்கும்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது நிச்சயமா பொய்யாகாது. அதாவது அன்பால நம்மளால போற ஜெயிக்க முடியும், சண்டை போட்டு இல்ல.